அருளாம். ஓம் விக்னேஸ்வராய நமஹ. மம குலதேவதாம்னியப்ப சுவாமியே நமஹ. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பாக்யாதிபதி புத பகவானோடு இணைந்து புத பகவான் சுக்கிர பகவான் இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் பலமான யோகமும் லாபமும் பெறக்கூடிய வாய்ப்பு பெற்ற துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 5ஆம் தேதி வரை, அதாவது 12/5/2024 முதல் 18/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமாகிய கும்பராசியில் சனி பகவானும் 6ஆம் இடத்துல ராகு பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 7ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவரோடு பாக்யாதிபதி புத பகவான் இணைந்து பார்க்குறாங்க உங்கள் ராசியை வேறு. அட்டமஸ்தானத்திலே சூரிய பகவானும் அவரோடு பகை கிரகமாகிய குரு பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். விரயஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திர பகவான் 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். துளாராசி என்பதே பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமமும் கிடையாது, வேதியும் கிடையாது. அதனால் சுபமான வாரமாக உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு. பொதுவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 12/5/2024 திதி வளர்பிறை பஞ்சமி திதியும் மதியம் 1:40 வரை திருவாதிரை நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய நாளாக அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அமைகிறது. அன்றைய தினம் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ சங்கரனுடைய ஜெயந்தியும் ஸ்ரீ ராமானுஜருடைய ஜெயந்தியும் அன்றைய தினம் வருகிறது. அடுத்தபடியாக திங்கட்கிழமை 13/5/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதியும் மதியம் 3 மணி வரை புனர்பூச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய இந்த நாள் சுப முகூர்த்த நன்னாளாக அமைகிறது. அதாவது இந்த வாரத்தில் முதல் முகூர்த்த நாள் அன்னைத்தான். இந்த சித்திரை மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்தமும் அன்று தான். அப்போ இந்த வாரத்தில் சுபமுகூர்த்த நாள் திங்கக்கிழமைக்கு. அடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு தமிழ் மாதத்தில் வைகாசி மாத பிறப்பு, வைகாசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 14/5/2024 அன்னைக்கு திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வளர்பிறை சப்தமி திதியும் மதியம் 4 மணி வரை பூச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அந்த செவ்வாய்க்கிழமைக்கு அமைகிறது. அடுத்து புதன்கிழமை 15/5/2024 திதி அஷ்டமி திதி, நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் மாலை 6 மணி வரை சித்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை 16/5/2024 காலை 9 மணி வரை அஷ்டமி திதி, அதன் பின்பு நவமி திதி. மக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இரவு 8:30 மணி வரை அன்றைய தினம் மக நட்சத்திரம், அதன் பின்பு பூர நட்சத்திரம். அமிர்த யோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 17/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திதி மதியம் இது பகல் 11 மணி வரை தசமி திதி, நவமி திதி, அதன் பின்பு தசமி திதி. பூர நட்சத்திரமும் சித்தியோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 18/5/2024 மதியம் 1 மணி வரை தசமி திதி, அதன் பின்பு ஏகாதசி திதி. அன்று முழுவதும் உத்திர நட்சத்திரம், மரண யோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். துளாராசி என்பதே யோகத்தையும் லாபத்தையும் இந்த வாரம் முழுவதுமே அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள். தனாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தால் கடன் நோய் வம்பு வழக்குகள் கைகோர்த்து வரும்னு சொல்லுவோம். ஆனால் சுக்கிரனுடைய பார்வை இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு இந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் சரி செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது சரியான நேரத்தில் இஎம்ஐ, வட்டி கட்டுதல், கடன் சார்ந்த விஷயங்களை சரியான நேரத்தில் கரெக்டாக கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிங்க. ஒன்று
பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நிறைய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. முன்பு இருந்த சுணக்க நிலைகள்லாம் மாறி, தொய்வெல்லாம் மாறி, சுப லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. முன்னேற்றத்திற்கான அடிப்படையான விஷயங்களை இந்த வாரத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கூடுமானவரை பயன்படுத்திக்கங்க, நல்ல லாபங்கள் உண்டு. குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும், விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கும், துணி வகைகள் சார்ந்தவர்களுக்கும், ஆடை ஆபரணங்கள் சார்ந்தவர்களுக்கும் இந்த வாரம் முழுவதும் நல்ல லாபங்கள் கிடைக்க காத்திருக்கிறது. ஆனால் இது நல்லபடியாக பயன்படுத்தினால் அதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து சற்று சிரமமான வாரம். ஏன்னா சூரியன் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கனால தேவையில்லாத பணிச்சுமைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அல்லது பார்த்த வேலையை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் முதல் தடவை நீங்கள் பார்க்குற பொழுதே அதை சரியான முறையில் மேலதிகாரியுடைய துணை இந்த வாரம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து அதையெல்லாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திங்க. உங்கள் வேலைகள் ரெட்டிப்பாக மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இதையெல்லாம் கூடுமான வரை கொஞ்சம் நிதானமாக சமாளித்துறேன்னா உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது தனியார் துறை சார்ந்தவர்களுக்கும் சரி, அரசு வேலை சார்ந்தவர்களுக்கும் சரி, கண்டிப்பாக அந்த மாதிரி சில பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கூடுமான வரை அதை சரியான முறையில் பயன்படுத்திங்க. ஜீவனாதிபதியாக சந்திரபகவான் பாக்கியத்தில் அமரும் பொழுது தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்திலே வரக்கூடிய காரணத்தினால இன்னும் பல்கி பெருகக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. அதனால் உத்தியோகஸ்தர்களை தவிர மற்ற துறை இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வாரம் வந்து கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க துளாராசி அன்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். வீடு வண்டி வாகன யோகங்கள் இல்லாதவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுபத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் சுபமங்கலங்கள் கிடைக்கும். அடுத்து மாணவ செல்வங்களே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல அருமையான வாரமாக அமைகிறது. என்ன புதனுடைய பார்வை வர இருக்கிறது. குறிப்பாக கடந்த வாரத்தில் 10th ரிசல்ட்டு +2 ரிசல்ட்டாக வந்தது. அதில் பெற்ற மதிப்பெண்கள் உங்களுக்கு கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அது வந்து இதர மாணவர்களுக்கும் யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் எதிர்பார்த்த படிப்பு சரியான முறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற விதம் இதெல்லாம் கொண்டு தான் இனி வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு கல்வி நிலைகளில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஆசிரியர் மாணவருடைய உறவு சுமூகமாக இருக்கும். பெற்றோருடைய ஆதரவு, அன்பு இதெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு கைகோர்த்து பலமான லாபத்தை தரும். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் லாப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். உறவு முறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய உதவிகள் அவசியம் தேவைப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் லாபமும், குழந்தைக்கு லாபமும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல பலன்களே நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் கிடைக்கும். அது நான் முதல் சொன்ன மாதிரி குறிப்பாக வந்து அழகுகளை சார்ந்தது அல்லது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காக்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். குறிப்பாக மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். புத்திரபாக்கியங்கள் கிடைக்கும். அந்த சுப செய்திகள் உங்களுக்கு காது கிட்டும். அந்த லாப பலன்கள் போல நிச்சயமாக கிடைக்கும். பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால பெண்களுக்கு மட்டும், இந்த உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வேலை 1க்கு 2ஆக பார்க்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு துளாராசி அன்பர்கள் அனைவருக்குமே சுப லாபங்கள் நிறைய கிடைத்திட இனிய நல்வாழ்த்துக்கள்.